ஷஃபாத்துக்கு சில முட்டுக்கள் இருக்குது. எப்படி மன்னராட்சிக்கு சலஃபிகள் முட்டு கொடுக்குறாங்களோ அது மாதிரி இந்த பரேல்விகள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பரேல்விகள் இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பரேல்வி வேற தேவபந்தி வேறங்கிற அந்த பாகுபாடே இல்லாமல் எல்லாரும் அந்த ஒரு கொடையின் கீழ் வந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லா சவுதி ஃபண்டிங்குடைய அண்டரில் தான் வேலை செய்கிறாங்க. சவுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு வஹாபிக்கு ஃபண்டு கொடுத்து அவன் பெரிய தாக்கத்தை செலுத்தி, புரியுதா, அவன் எத்தனை பேரை அவங்க பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியும்? அதுக்கு ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்கிற இந்த குரூப் ஃபண்டு கொடுத்தா போதும்ல. இப்போ ஏன் திடீர்னு தஹஃபுஸே முஆவியா கான்ஃபரன்ஸு நடக்குது சில நாடுகளில்? எதுக்கு முஆவியர்களுடைய தஹஃபுஸுக்கு கான்ஃபரன்ஸு? முஆவியர்களுடைய மீளாது தொடங்கப்பட்டிருக்கு, புரியுதா? இப்போ சீரியல் எடுத்து கொடுக்குறாங்க, சூப்பர் ஹீரோவாக இவரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க? ஏன் இப்போ பண்ணுறது யார்? பரேல்விங்க. பரேல்விங்க யசீது குற்றமற்றவருங்கிறார். பச்சை தலபாக போட்டுட்டு ஒரு பரேல்வி உருதுவில் யசீது குற்றமற்றவருங்கிறார். என்ன அப்போ தெரியுதா இல்லையா? நீங்கள்லாம் எங்கே ஒரே குட்டையில் ஊறின மாட்டேன் எத்தான் அல்லாம இக்பால் முதல்ல சொல்லிட்டார். பந்தே மூமின் கா தீன் சர்மாயாதாரி, எல்லாமே முதலாளித்துவம் தான். மூமினுடைய தீனும் முதலாளித்துவமாக ஆயிருச்சு. அவனுக்கு தனி தீன் கிடையாது. இன்னைக்கு மூமினும் முதலாளித்துவத்துடைய ஒரு பார்ட்டு, ஒரு வண்டியுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி ஹேண்டில் பாரு, அது மாதிரி முதலாளித்துவத்துடைய ஒரு பார்ட்டு தான் இன்னைக்கு மூமினும் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார்.